Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம சிறுதானிய வகைகள ஒண்ணா இருக்கக்கூடிய திணை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிச்சடி எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நம்ம டெய்லி இந்த மாதிரி மில்லட்ஸ்ல ஒண்ணு எடுத்து சாப்பிட்டோம் அப்படினா கூட உடம்புக்கு அவ்வளவுக்கு நல்லது. சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக சரியா 1 கப் அளவுக்கு நான் வந்து மில்லட் எடுத்துர்க்கேன். திணை தான். இது வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி சின்னதா நல்ல மணி மாதிரி இருக்கும். இப்போ இத ஒரு பவுல்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கழுவி அலசி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 ல இருந்து 3 தண்ணி நல்லா நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுக்கணும். அப்பதான் இதில இருக்கக்கூடிய அழுக்கு தூசி எல்லாமே கம்ப்ளீட்டா போகும். இப்போ நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். எந்த ஒரு திணை இல்ல எந்த ஒரு மில்லட்டா இருந்தாலும் அத நல்லா கழுவி சுத்தம் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ பாத்தீங்க அப்படினா நல்லா கழுவிட்டோம். இப்போ இதில கொஞ்சமா தண்ணி விட்டு இத ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஊற வைக்க போறோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த டைம்ல நம்ம ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதில வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இவ்வளவு போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுருக்கேன். நீங்க தேவைப்பட்டா 1 ல இருந்து ஒரு 2 மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதையும் கட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இந்த வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி இத வந்து குட்டியா நறுக்கி சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேபி கார்ன், ஒரு 4 ல இருந்து 5 பீன்ஸ், அப்புறமா ஒரே ஒரு சின்ன சைஸ் கேரட் இவ்வளவும் போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணா நீங்க சேர்க்கலாம். அதாவது காலிஃப்ளவர், கேப்சிகம், அப்புறமா முட்டைக்கோஸ் எது வேணா நீங்க வந்து சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு லேசா வதக்கிட்டு இத மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் இது மூடி போட்டு வெந்துச்சு அப்படினா நமக்கு ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்து வரும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க 1 ல இருந்து ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆயிருச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படினா நமக்கு பெர்ஃபெக்ட்டா எல்லாம் வெந்து வந்திருக்கும். இப்போ இதில வந்து நம்ம பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அவ்வளவுதான் நம்ம இதில வந்து சேர்க்கக்கூடியது. மத்தபடி நீங்க கரம் மசாலா, பெப்பர் உங்களுக்கு தேவையான எந்த மசாலா வேணா தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளவும் போட்டுட்டு லேசா ரோஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் இதில வந்து தேங்காய் பால் தான் ஆட் பண்றேன். நீங்க வந்து தண்ணி கூட சேர்க்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால், அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். மொத்தமா 1 கப் திணைக்கு நம்ம வந்து 3 கப் தண்ணி சேர்க்கிறது தான் அளவு. அதில 1/2 கப் அளவு தேங்காய் பால், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நீங்க மொத்தமாவே தண்ணி கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு கொதிச்சு வர ஸ்டேஜ் வரட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஊற வச்ச திணைய போட்டுறலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அந்த திணைய உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நம்ம வந்து வேக வைக்கணும். ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும். நம்ம அப்பப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இத மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். வெந்ததுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நம்ம லோ ஃப்ளேம்ல தான் வச்சு வேக வைக்கணும். இப்போ பாத்தீங்க அப்படினா ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு. ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்திருச்சுன்னு கூட சொல்லலாம். இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் கூட இது வேகணும். அதுக்காக கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் மேல தூவிட்டு லேசா கிளறி கொடுத்துட்டு அப்புறமா மூடி போட்டு இன்னும் 1 நிமிஷம் கூட நம்ம வந்து குக் பண்ண போறோம். நமக்கு பெர்ஃபெக்ட்டா வெந்து வரும். இதே நீங்க கடாயில பண்ணாம பிரஷர் குக்கர்ல பண்ணீங்க அப்படினாலும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். 3 கப் தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் மட்டும் போட்டு எடுங்க. ரொம்ப சூப்பரா வெந்து வரும் குலைவா. இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு திணை கிச்சடி ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதான். நல்ல சாஃப்ட்டா இருக்கும். கொஞ்சமா தேவைப்பட்டா மேல வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இத வந்து சூடா சட்னி இல்ல கிரீன் சட்னி எதுக்கு கூட வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா சாஃப்ட்டா இருக்குன்னு. சூடாவே சாப்பிடணும். அப்பதான் இதோட டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பை.